இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மாயையா மகிமையா அப்படின்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றுக்கு உலக வாழ்க்கை ஓட்டத்துல ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை மாயை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாள்ல மிக முக்கியமாக ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பிரசங்கி புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாயையா மகிமையா அப்படின்ற தொடர்ல நம்ம காலத்துக்கு முன்பதாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் மாயையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் குறித்த காலத்துல நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அது மகிமையா இருக்க போகிறது அப்படின்றதுதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இன்றைக்கு மனிதர்களுடைய மிகப்பெரிய மன அழுத்தம் என்ன அப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இந்த வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, எனக்கு குழந்தை செல்வம் இல்லை, எனக்கு இன்னும் வீடு கட்டல, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கல. ஆனா என்னுடைய வயதுக்கு ஒத்தவர்கள் இல்லை, என்னுடைய பிள்ளையின் வயதுக்கு ஒத்தவர்களுக்கு இது எல்லாம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி இந்த சமூக அழுத்தங்களினால நமக்கு திறக்கப்பட வேண்டிய கதவு ஏற்ற வேலையில திறக்கும் அப்படின்ற நம்பிக்கை அற்றவர்களாக நாமே அந்த கதவை போய் உடைத்து அதை திறக்கிறவர்களாக காணப்படுகிறதுனால அநேக நேரங்களில அந்த ஆசீர்வாதம் மாயையாகவும் அது நிரந்தரம் அற்றதாகவும் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் சோகத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு நாமே ஒரு காரணமாய் காணப்படுகிறோம். காலத்துக்கு முன்பதாக எனக்கு கிடைச்சிடணும், இது ஆண்டவருடைய சித்தமா, ஆண்டவருடைய வேலையா அப்படின்னு புரிந்து கொள்ளாதவர்களாக நம்முடைய இந்த காரியங்கள், இந்த சூழ்நிலைகளினால, இந்த சக மனிதர்களுடைய பேச்சுகளினால, அவர்களுடைய கேள்விகளினால நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரங்கள்ல எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வேணும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரோ அது ஏற்ற வேலையில ஆண்டவர் தருவார். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தின்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா அநேக நேரங்களில இந்த ஆசீர்வாதம், நான் என்னுடைய பிசினஸ் நான் தொடங்கியிருக்கேன், குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள இல்ல குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளதாக நான் இவ்வளவு ரெவென்யூ எனக்கு கிடைக்கணும், இந்த உயரத்தை நான் அடையணும் அப்படின்னு நான் ஒரு லெக்கு வச்சிருந்தேன், ஆனா அது இன்னும் கிடைக்கல அப்படின்றதுனால அந்த காலகட்டத்துக்கு முன்பதாகவே எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில நம்ம அதை அடைய முயற்சி பண்ணி அதை அடைந்தோம் அப்படின்னா அது நமக்கு நிரந்தரமான ஆசீர்வாதமானதாய் காணப்படாது. அதுவே ஆண்டவருடைய சரியான காலத்துக்கு காத்திருந்து ஆண்டவருடைய சித்தமான நேரத்துல அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா அது நித்திய ஆசீர்வாதமாக, மகிமையானதாக, நிரந்தர சந்தோஷம் உள்ளதாக காணப்படும். ஒரு மரத்துல ஒரு பழம் பழுக்கணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட காலம் எடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனா இந்த நாட்கள்ல மாம்பழங்கள் எல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு இந்த செயற்கை ரசாயன கற்களை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க? உடனே பழுக்க வைக்கிறாங்க. அது ஆபத்தாக விஷத்தன்மை உடையதாகவும் காணப்படுகிறது. ஆனா அது ஏற்ற நேரம் வந்த அந்த மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடைய சுவை மிகுந்ததாகவும் அதோடைய பலன் கொடுக்கிறதாகவும் காணப்படுகிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்ற நேரம் வரும்போது, ஒருவேளை எனக்கு வயதாயிற்று ஆனா இந்தந்த காரியங்கள் வாழ்க்கையில கிடைக்கல அப்படின்னு ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னு வச்சிருக்காரோ அந்த நேரம் தான் கரெக்டான நேரமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம கிடைக்கும் போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமானதாக காணப்படும். இல்லை அப்படின்னா அது நமக்கு ஆபத்தை கொண்டு வருகிறதாக அநேக நேரங்கள்ல காணப்படுகிறது. காலத்திற்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் கிடைத்ததுனால ஒரு நபர் இந்த என்னென்ன தீமைகளை அனுபவித்தார் அப்படின்றத குறித்தும், காலத்திற்காக அந்த காலத்தை ஏற்ற காலத்திற்காக காத்திருந்த நபருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். எது மாயையாய் காணப்படுகிறது, எது மகிமையாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். காலத்திற்கு முன்பதாக சொத்தை வாங்கிய இந்த இளைய குமாரனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தவறான காலத்துல ஒரு காரியத்தை செய்தா அது எப்படி ஒரு ஆபத்தாய் முடியும் அப்படின்றதற்கு இந்த இளைய குமாரன் ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் காணப்படுகிறார். லூக்கா 15
19 அதிகாரத்துல இந்த சம்பவத்தை குறித்து நம்ம தெளிவாய் வாசிக்கலாம். இந்த இளையகுமாரன் தன் தகப்பனிடத்துல போய் சொல்றான், என்னுடைய சொத்தை என்ன செய்யுங்க, என்னுடைய ஆஸ்தியில எனக்கு வரக்கூடிய பங்கை எனக்கு இப்பவே பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், கம்பல் பண்ணி கேட்டு அந்த சொத்தை வாங்குறான். அந்த சொத்து அவனுக்குரியதான். ஏற்ற காலம் வரும்போது தகப்பனார் அவனுக்கு கொடுக்க தான் போறாரு. ஆனா அந்த இளையகுமாரன் என்ன செய்யறான், காலத்துக்கு முன்பதாக போய் தன்னுடைய தகப்பன்ல சொத்தை பிரித்து வாங்குகிறவனாய் காணப்படுகிறான். அவனுக்குரிய சொத்து தான், ஆனா அவன் கேட்ட காலம் தவறாய் காணப்படுகிறது. அதை அனுபவிக்கிற அதை கையாளுகிற முதிர்ச்சி அவனுக்கு இல்ல, அவனுக்கு வரல. அதுக்கு முன்பதாகவே அந்த காரியத்தை அவன் வாங்கினதுனால அவன் நினைச்சான் தூர தேசத்துக்கு அதை ஆஸ்திகள்லாம் விட்டு தூர தேசத்துக்கு கொண்டு அதை என்ன துன்மார்க்கமாய் செலவழித்தான், எல்லாவற்றையும் அழித்து போட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அவனுடைய முதிர்ச்சியான காலம் வந்ததுக்கு அப்புறம் அது அவன் கைக்கு கிடைத்தது அப்படின்னா அந்த நிலத்தை அவன் வைத்து என்ன செய்யலாம், இன்னும் அதை எப்படி ஆசீர்வாதமானதாய் மாற்றலாம் அப்படின்னு ஒருவேளை அவன் நினைத்திருக்க கூட. ஆனா அவனுடைய முதிர்ச்சியற்ற காலத்துல அவன் கம்பல் பண்ணி வாங்கினதுனால அவன் அது ஆசீர்வாதமானதான அல்ல, அது மாயையாய் அவனுக்கு காணப்பட்டது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, எல்லாரும் இதெல்லாம் வச்சிருக்காங்க, சோ எனக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியங்கள்ல நீங்க கம்பல் பண்ணி நீங்க காலத்துக்கு முன்பதாக வாங்குகிறீங்களோ அது ஏதோ ஒரு ஆபத்துல உங்களை கொண்டு போய் விடுகிறதாய் காணப்படுகிறது. அந்த ஆபத்து இதனாலதான் வந்துச்சு அப்படின்னு கூட அநேக நேரங்களை நம்ம உணராதவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவருடைய காலத்திற்காக அவருடைய வேலைக்காக காத்திருந்த ஒரு நபர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யார் அப்படின்னா யோசேப்பு. காலத்தின் கசப்பை ஏற்றுக்கொண்ட யோசேப்பாய் காணப்படுகிறான். அவன் 17வது வயதுல ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. இந்த உன்னை தலைவனாக நான் ஏற்படுத்துவேன், எல்லாரை காட்டுகளும் நீ உயர்ந்த இடத்துல இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அடுத்த நாள் அவன் சிங்காசனத்துல போய் அமரல. அதுக்காக அவன் ஆண்டவரிடத்துல நீங்க இது எனக்கு சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லி புலம்பவும் இல்ல. மாறாக அவனுடைய சூழ்நிலை எப்படி காணப்பட்டது, குழியில தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், சிறைச்சாலைக்கு போனான். ஒருவேளை அந்த சிறைச்சாலையின் கசப்பான அனுபவத்துல கூட அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே நான் உமக்காக நான் எல்லாவற்றிலும் சரியா இருந்தனே, தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டேனே, இன்னும் நீங்க சொன்ன காரியம் எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டோ முறுமுறுத்து கொண்டோ இருக்கல. அவன் அந்த கசப்பான அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான். ஒரே நாள்ல அந்த கைதியாய் இருந்த அவன் எகிப்து தேசத்தின் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான், மகிமைக்குரிய பாத்திரமாக காணப்பட்டான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவசரப்பட்டு தவறான காலத்துல தன்னுடைய பங்கை பிரிச்சு கேட்ட அந்த இளையகுமாரனுடைய நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா அது மாயாகவும் ஆபத்தாகவும் முடிந்தது. ஆனா இந்த கசப்பான அனுபவத்திலும் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு அவர் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார், அவருடைய வேலை வரும்போது நிறைவேற்றுவார், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்வார் அப்படின்னு புரிந்து கொண்ட அந்த யோசேப்புடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது அப்படின்ற நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்கள்ல எப்படி இருக்கிறோம் அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மாயான காரியத்துல நம்ம சென்று கொண்டிருக்கிறோமா, இல்ல மகிமைக்கு உரியவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றதுல நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சீனா தேசத்துக்கு ஹட்சன் டெய்லர் மிஷனரியாக போனாராம். அநேக ஆண்டுகள் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாராம். அநேகர் சொன்னாங்களா, நம்ம போயிடலாம், இந்த இடம் நமக்கு லாய்க்கப்படாது, இந்த இடத்துல நம்ம எந்த ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்களா. ஆனா ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவரை ஏற்ற வேலை வரும்படி அவர் காத்திருந்து அந்த ஊழியத்தை செஞ்சதுனால சீனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஹட்சன் டெய்லர் ஒரு காரணமா இருந்தாராம். உங்களையும் ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் இந்த காரியங்கள்லாம் நடக்கல அப்படின்னு ஒருவேளை நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கீங்களா, இல்ல காலத்துக்கு முன்பதாக இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதவை போய் தட்டி கொண்டு அதை எப்படி உடைச்சு உள்ள போலாம் அப்படின்னு ஒருவேளை நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலத்துல செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார், நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டு அமைதியாக ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஒருவேளை இந்த இடத்துல இருந்தா எனக்கு நடக்காது,
நான் வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சரியான இடத்துலதான் வைத்திருக்கிறார், சரியான பாதையில தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து அமைதியா இருக்கும்போது, ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவார். நம்முடைய வேலை காரியங்கள், குடும்பம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னும் ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே காலத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பொறுமையை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தது போல நமக்கும் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே சப்பா, நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்ட இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொன்றிற்கும் காலம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாங்கள் கஷ்டமான ஆண்டவரே நஷ்டமான பாடுகளின் வழியாக நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு இந்த காரியங்கள் எனக்கு மாறும், இன்னைக்கு நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிற ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரை ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல எல்லா காரியத்தையும் ஏற்ற வேலையில நேர்த்தியாய் செய்கிற தகப்பன், அவர்களுடைய காரியங்களையும் நேர்த்தியான நேரத்துல நீர் வாய்க்க பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க மாற்றி போடுங்க. உமக்கு பிரியமானவர்களாய் வாழும்படியாக நீங்க கிருபை செய்யுங்க. பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமேன். இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாளைக்கு தியானிக்கலாம்.